அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு என்னன்னு பார்த்தீங்களா, தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரத்துக்கான குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற பதிவு அடுத்தடுத்து உங்களுக்கு வருங்க. ஆல்ரெடி பார்த்தீங்களா மூல நட்சத்திரத்துக்கு நிறைய பதிவுகள் போஸ்ட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அதையும் போய் பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கான பரிகாரங்கள், நீங்கள் செல்ல வேண்டிய கோவில்கள்லாம் என்னென்னு போட்டிருக்கேங்க. கண்டிப்பாக அதை போய்ட்டு ஒரு விசிட் பண்ணுங்கள். இப்போது நம்ம மூல நட்சத்திரத்துக்கு குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்க. ஆக்சுவலி உங்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்களா குரு பகவான். அதே போல் 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவரும் குரு பகவான் தான். இந்த ராசிக்கும் லக்னத்திற்கும் யோகாதிபதி குரு பகவான் தான். ஸோ இந்த குரு பகவான் உங்களுக்கு இவ்வளோ ஃபேவராக இருக்கார். இந்த பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 6இல் பயிற்சி ஆகிறாருங்க. மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதுவும் மே 1 பயிற்சி ஆயிட்டாரு. இந்த பயிற்சியின் காரணமாக உங்களுக்கு குரு பகவான் எந்த மாதிரி பலன்கள்லாம் தராருன்னு சொல்லிட்டு இப்போது இந்த பதிவில் பார்த்துடலாம். பொதுவாகவே மூல நட்சத்திரம்னு பார்த்திங்கன்னா கேது பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தாங்க மூல நட்சத்திரக்காரர்கள். ஸோ பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்மீகத்தில் உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். நல்ல மனிதநேயம் உள்ள நபராக இருப்பீங்க. குடும்பமாகட்டும் ஆன்மீகமாகட்டும் உங்களுக்கு ஈடுபாடு அதில் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் செய்கிற செயல் எல்லாமே ரொம்பவே பர்ஃபெக்டாக செய்வீங்க. ஸோ மூல நட்சத்திரக்காரங்களுடைய குணங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அதுக்கு இந்த பதிவு பத்தாது. ஆல்ரெடி குணங்களும் போட்டிருக்கேன், போயிட்டு பாருங்கள். நான் இப்போது இந்த குரு பயிற்சி மட்டும் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிடுறேன். பொதுவாகவே இந்த குரு பயிற்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெற்றியை தரும்னே சொல்லலாங்க. ஏன்னா உங்களுக்கு கிரக நிலைகள் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு உண்மையாலுமே நல்ல வெற்றிகரமான வருடமாகவே இருக்கும். வருமானம் பார்த்திங்களா நல்லாயிருக்கும். சம்பாத்தியம் பரவாயில்லை. பேங்க் பேலன்ஸ் அதிகமாகும்னு சொல்லலாம். வருமானத்தை பெருக்கி தருவார்னு சொல்லலாம். உங்களுக்கு ப்ரொஃபஷன் நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்களா வேலை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல பெயர் கிடைக்குங்க. ப்ரமோஷன்ஸ் ஏதாவது எதிர்பார்க்குறீங்க, இடமாற்றம் ஏதாவது எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வருடம் அதுவுமே உங்களுக்கு கைகூடி வருங்க. பிஸ்னஸ் சொந்த தொழில் பண்ணுறவர்களுக்கெலாம் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்குமே ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் என்னை கேட்க போனால் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லுவேன். இப்போதைக்கு இருக்கிறத வச்சு அப்படியே மெயின்டைன் பண்ணுறது இன்னுமே பெட்டராக இருக்குங்க. கவர்மெண்ட் ஜாப் ஏதாச்சும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அதுக்கான எக்ஸாம்ஸ் ஏதாவது எழுதியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் நல்லாயிருக்கும். கவர்மெண்ட் ஜாப் இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வெளியூர் வெளிநாடு போகணும், அங்கே போயிட்டு செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகளையும் குரு பகவான் உருவாக்கி தருவார். வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் உருவாகுங்க. எங்கள் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கு. வேலை இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறோமே, எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்களா, கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வருஷம் நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு எய்ம் இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணணும், இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் வேலைக்கு போகணுன்னு சொல்லிட்டு உங்களுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லைங்களா. கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தி செய்யக்கூடிய வருஷமாகவே இருக்குங்க. நீங்கள் நினச்ச இடத்துல வேலை, நீங்கள் நினச்ச சேலரியோட வேலை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. அதே போல் நம்ம மூல நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்திங்களா கௌரவம், அந்தஸ்து, பெயர், புகழ் எல்லாமே இந்த குரு பயிற்சி குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறாருங்க. யாராவது பெரிய அளவில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக அதுக்கான பிளான்ஸ் எல்லாம் நீங்கள் இப்போவே ரெடி பண்ணி வைங்க. ஆனால் கடன் வாங்கிட்டு நீங்கள் எந்த பிஸ்னஸும் பண்ண வேணாம். கடனும் கண்டிப்பாக கிடைக்கும், லோனும் உங்களுக்கு சேங்ஷன் ஆகும். ஆனால் பெரிய அளவில் கடன் பட வேணாம். முடிஞ்ச அளவு கம்மி இன்ட்ரெஸ்ட்டு, கையில் ஒரு 75% பணம் போட்டு ஒரு 25% லோன் வாங்குறீங்கன்னா ஓகே. ஆனால் நீங்கள் 75% லோன் வாங்கிட்டு கையில் 25% வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணுறது கொஞ்சம் சிரமம். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவில் பெரிய அளவில் கடன் பட வேணாங்க. கம்மியான இன்ட்ரெஸ்ட்டுக்கு கம்மியாக கடன் படுங்க. ஏன்னா அது பெரிய சிக்கலில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ரொம்ப வருஷமாக பார்த்திங்களா உங்களுக்கு முடியாத வழக்குகள்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஏதாவது கேஸ் ஏதாவது போட்டிருக்கீங்க, ரொம்ப வருஷமாக இழுபறி ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுடைய கேஸ் எல்லாமே நல்லபடியாக தீர்ப்பு உங்களுக்கு ஃபேவராக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதே போல் சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது, ஒரு சொத்து உங்களுக்கு விற்கணுன்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறீங்க, விற்கவே மாட்டேங்குதுன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் நல்ல அமௌண்ட்டுக்கு விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தி ஆகிடுங்க. அதே போல் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்துலேயும் சரி, வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் சரி உங்களுக்கு சந்தோஷம் அதிகமாகுன்னே சொல்லலாம்.
இவ்வளோ நாள் உங்களை புரிஞ்சிக்காமல் ஒர்க் பண்ணுறவங்களுடைய கொலீன்ஸ் ஆகட்டும், இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும், எல்லாருமே இதுக்கு மேலே உங்களை கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. எல்லாருமே உங்களுக்கு பார்த்திங்களா ரொம்பவே பக்கபலமாக ஆதரவாக இருப்பாங்கங்க. பொருளாதாரத்தில் இருந்த சிக்கல்கள் எல்லாமே இப்போது விலகக்கூடிய காலமாகவே இருக்குது. ரொம்பவே பாசிட்டிவாக இருப்பீங்க. உங்களுக்குன்னு புதுசாக தன்னம்பிக்கை பிறந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்த்திங்களா இவ்வளோ நாள் பார்த்திங்களா ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லாமே இருந்திருப்பீங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்களா உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அதிகமாகுன்னே சொல்லலாம். நீங்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள், நீங்கள் கேட்டவை எல்லாமே கிடைக்குங்க. நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலமாகவே இனி வரும் காலங்கள் இருக்க போகுது. பேங்க்கில் ஏதாவது நீங்கள் அடமானம் வச்சுருக்கீங்க அப்படின்னா, நகைகள் ஏதாவது பத்திரங்கள் ஏதாவது அடகு வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதையும் திருப்பக்கூடிய காலமாகவே இந்த காலம் இருக்குங்க. இந்த குரு பகவான் பார்த்திங்களா இந்த குரு பயிற்சி மூலியமாக கண்டிப்பாக உங்களுடைய வருமானத்தை உயர்த்துவார்னு சொல்லலாம். இழந்த நிம்மதி, சந்தோஷம் எல்லாத்தையும் திரும்பி தரக்கூடிய காலமாகவே இந்த காலம் இருக்குங்க. உங்களுக்கு அதே போல் திருமணம் எப்படி இருக்குன்னா, ரொம்ப காலமாக திருமணம் தள்ளி போயிட்டுருக்கு. ஆல்ரெடி பார்த்திங்களா மூல நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் லேட் மேரேஜ் தான். ஒரு சிலருக்கு நீங்கள் எதிர்பார்த்த வரன் கிடைக்காம இருக்கும். கண்டிப்பாக இந்த வருஷம் பார்த்திங்களா நீங்கள் எதிர்பார்த்த எல்லா குவாலிஃபிகேஷனோடையும் உங்களுக்கு வரன் கிடைக்குங்க. கண்டிப்பாக திருமணம் கைகூடி வரும். அதே போல் லவ் பண்ணிகிட்ருக்கீங்க, லவ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய லவ்வுமே உங்களுடைய ஃபேமிலி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. லவ்வர்ஸ்க்குமே கல்யாணம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. உங்கள் காதல் கைகூடும்னே சொல்லலாம். பொதுவாகவே நம்ம மூல நட்சத்திரக்காரர்கள் பார்த்திங்களா உங்களுக்கு ஆன்மீகத்தில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குங்க. நீங்கள் நிறைய கோவில் போயிட்டு வாங்க, நிறைய தியானம் பண்ணுங்கள். அது எல்லாமே பார்த்திங்களா உங்களுக்கு இன்னுமே எனர்ஜியை பூஸ்டப் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய சித்தர்கள் ஜீவ சமாதிகள் பக்கத்தில் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. அது பார்த்திங்களா உங்களுக்கு ரொம்ப 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 எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ அதெல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வாழ்க்கை இன்னுமே சிறப்பாக இருக்கும். நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்களா ஒரு பொது பலன்தாங்க. நிறைய பேர் பார்த்திங்களா நிறைய பேர் சொல்கிறீங்க நீங்கள் நிறையா நல்ல விஷயங்கள் எல்லாமே சொல்கிறீங்க, ஆனால் எங்களுக்கு நடக்கிறது எல்லாமே நெகட்டிவாக தானே நடக்குது, நாங்கள் வாழ்க்கையில் இப்போ வரைக்குமே ஒன்றுமே டெவலப் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க எல்லாமே கண்டிப்பாக போயிட்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்கள். நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே உங்கள் நட்சத்திரத்துக்கான பலன்கள் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் பார்த்திங்களா ஒவ்வொருத்தருக்கும் நட்சத்திரம் ஒன்றா இருக்கும், லக்னம் ஒன்றா இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கும்போது உங்களுக்கு 100% கிளாரிட்டி கிடைக்கும். நான் சொல்கிற விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்காதுன்னு சொல்ல முடியாது. 50-50 கண்டிப்பாக நல்ல விஷயங்களும் நடக்கும். ஒரு சிலர் நெகட்டிவாக ரொம்பவே நடக்குதுன்னு சொல்கிறீங்க. ஸோ அதுக்காக தான் சுய ஜாதகத்தை பார்க்க சொல்கிறேன். இந்த விஷயங்களும் உங்களுக்கு 50% கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தாங்க நடக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எதுக்கும் ஒரு தடவை உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்களா கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி ரொம்பவே ஃபேவராக இருக்கும். நான் சொல்கிற விஷயம் உடனே சுவிட்ச் போட்ட மாதிரி எல்லாமே எதுவுமே மாறிடாதுங்க. இவ்வளோ நாளாக பார்த்தீங்களா மூல நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி இல்லை, மனசில் சந்தோஷம் இல்லை, யாருமே புரிஞ்சிக்கல உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ரிலேஷன்ஸ் ஆகட்டும், யாருமே உங்களை புரிஞ்சிக்கல. நீங்கள் சொல்ல வர கருத்துக்களை யாருமே ஃபஸ்ட்டு முழுமையாக உணரலை. நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க ஆனால் அவங்க ஒன்று நினச்சிக்கிறாங்க. இவ்வளோ நாளாக ஒன்றா கூடவே இருந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை புரிஞ்சிக்கல, உங்கள் ஒய்ஃப் உங்களை புரிஞ்சிக்கல, உங்கள் குழந்தைங்க உங்களை புரிஞ்சிக்கலன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க, நிறைய அவமானங்கள் பட்டுட்டீங்க, நிறைய இழந்துட்டீங்க, நிறைய பேத்துக்கு வேலை இல்லாமல் இருக்கீங்க. வாழ்க்கையில் எந்த அளவு கஷ்டப்படணுமோ அதை விட அதிகமாகவே கஷ்டப்பட்டுட்டீங்கன்னு சொல்லலாம். நிறைய அவமானங்கள் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரத்த கண்ணீர் வடிக்காத குறை தான். நிறைய பேர் மூல நட்சத்திரக்காரங்கள் பார்த்திங்களா நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன். நிறைய பேர் பயங்கரமாக ஒரு மாதிரி ரொம்பவே சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை, அவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. கேட்க எனக்கே ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கு. அவ்வளோ கஷ்டங்களும் கண்டிப்பாக இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக மாறப்போகுதுங்க. எந்த ஒரு விஷயமாகவே இருந்தாலுமே சுவிட்ச் போட்ட மாதிரி எதுவுமே மாற போகிறதில்ல. நிறைய இழந்தாச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக தான் மீண்டு வர முடியும். கொஞ்சம் டைம் எடுக்கும் கண்டிப்பாக. இப்போ உங்களுக்கு குரு பயிற்சி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்களா வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நல்ல நாட்களாகவே இருக்கும். வரக்கூடிய காலங்கள் எல்லாமே நல்ல காலமாக உங்களுக்கு பொற்காலமாகவே இருக்கும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஆனால் வரைக்கும் நீங்கள் நல்ல கடவுளை ப்ரே பண்ணுங்கள். கடவுள் மேலே நீங்கள் எந்த அளவு ப்ரே பண்ணுறீங்களோ அந்த அளவு தான் உங்களுக்கு அவருடைய பார்வை உங்கள் பக்கம் திரும்பும். ஸோ நீங்கள் கடவுள் நம்பிக்கையை மட்டும் எக்காரணத்துக்கு கொண்டும் விட்டுற வேண்டாம். ஏதோ ஒரு நம்பிக்கையை பிடிச்சிட்டு தான் நம்ம ட்ராவல் பண்ணி ஆகணும். யாரையும் நம்ப வேணாம், கடவுளை நம்புங்க, அவர் பார்த்துப்பார்.
கண்டிப்பாக இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல நாட்களாக தாங்க இருக்கும். எப்போவுமே கடவுள் ஒருத்தர் சோதிச்சு பார்ப்பாரு, ஆனால் கைவிட மாட்டார். கண்டிப்பாக உங்களை எப்பவுமே கைவிட மாட்டார். ஏன்னா நீங்கள் ரொம்ப 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 நல்லவர்னு சொல்லலாம். ரொம்ப மனிதநேயம் உள்ள நபர் யாருன்னு கேட்டால் என்னை கேட்க போனால் மூல நட்சத்திரம்னு சொல்லுவேன். ரொம்பவே மனிதநேயம் உள்ள நபராக இருப்பீங்க. ஸோ எந்த சூழ்நிலையிலும் எந்த காரணத்துலையும் கடவுள் உங்களை கைவிட மாட்டார். கண்டிப்பாக உறுதியோட தன்னம்பிக்கையோடு இருங்க. இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே பொற்காலமாக தான் மாறப்போகுதுங்க. நீங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உண்மையாலுமே உங்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்குது. ஸோ தைரியமாக தன்னம்பிக்கையோடு இருங்க. இனி வரக்கூடிய காலங்களில் வெற்றி மட்டும்தான் உங்களுக்கு, தோல்விங்கிற வார்த்தைக்கே இடம் இல்லைங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். நல்லா தூங்குங்க, நல்ல ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல ஃபுட்டு எடுத்துக்கோங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க. எல்லாத்தையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றிடலாம். உங்களுக்கு பிஸ்னஸ் நல்லாயிருக்கு, வருமானம் நல்லாயிருக்கு, ஃபேமிலி பிரிஞ்ச குடும்பங்கள்லாம் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை டைவர்ஸ் ஆகிடுச்சின்னா கண்டிப்பாக மறுமணம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக செகண்ட் மேரேஜ் உங்களுக்கு ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ எதுக்குமே நீங்கள் கவலைப்படாதீங்க. இனி எல்லாமே நல்லா தான் இருக்க போகுது. ஸோ இவ்வளோ நாளாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே மாறப்போகுதுங்க. இனியும் நீங்கள் நல்லா இருப்பீங்க. நான் ஒரு பரிகாரம் மட்டும் சொல்கிறேன், அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இனி நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கிறதுக்கு இந்த பரிகாரம் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்களா, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான். ஸோ நீங்கள் அவரை தான் பிடிச்சாகணும், வேறு யார்கிட்டையும் போக வேணாம். நீங்கள் கண்டிப்பாக அவரை போய் பிடிங்க. அவர் உங்களை எல்லாத்தையும் பார்த்துப்பார். அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார். வியாழக்கிழமை நாட்களில் நீங்கள் போயிட்டு அவருக்கு 2 நெய் தீபம் வாங்கிட்டு போயிட்டு விளக்கேற்றுங்க. முடிஞ்சால் ஒரு சுண்டல் மாலை இருக்கும் இல்லைங்களா, அங்கேயே வாங்கிட்டு சாமிக்கு போட்டுட்டு உங்களுடைய பேரில் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. உங்களால் முடிஞ்சால் அன்றைக்கி கோவிலுக்கு வரவங்களுக்கு அன்னதானம், சுண்டல் நீங்கள் அன்னதானமாக கொடுக்கலாம். இல்லை சாதம் நீங்கள் ஏதாவது வாங்கிட்டு போயிட்டு எலுமிச்சை சாதம், தயிர் சாதம், எலுமிச்சை சாதம் நீங்கள் அன்னதானமாக கொடுக்கலாம். முடிஞ்சால் அன்றைக்கி ஒருத்தருக்காவது அன்னதானம் பண்ணுங்கள். ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அன்னதானம் உங்களை மென்மேலும் வளர்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க. ஸோ முடிஞ்ச அளவு உங்களுக்கு எந்த அளவு அன்னதானம் பண்ண முடியுமோ அந்தளவு அன்னதானம் பண்ணுங்கள். மோஸ்ட்லி வியாழக்கிழமை நாட்களில் மற்ற நாட்களையுமே நீங்கள் எல்லோ ஓரியன்டாக நீங்கள் ட்ரெஸ் வியர் பண்ணுங்கள். எல்லோ, சாண்டல், கோல்டன் கலர் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நீங்கள் வியர் பண்ண ஆரம்பிங்க. அது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்களா ரொம்பவே பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான். ஸோ அவருக்கு ஃபேவரட் எல்லோ தான். அந்த கலர் நீங்கள் வியர் பண்ண உங்களுக்கு நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை இதுக்கப்புறம் ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் யாராச்சும் மூல நட்சத்திரத்தில் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் இவ்வளோ நாள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கிறேன். நான் சொன்ன விஷயங்கள் எந்தளவு உங்களுக்கு ஒத்து போகுதுங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.